வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் ஆன் ஈக்விட்டோரியல் லைன் டியூ டு ஏ டைபோல். இப்போ ஒரு டைபோல் இங்கே இருக்குது. டைபோல் இங்கே இருந்தால் இப்படிலேருந்து இங்கே இருக்கும். இது நெகட்டிவ் சார்ஜ்னா இது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ டைபோல் மூமெண்ட் இஸ் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த டைபோல். ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் டைபோல் மூமெண்ட். ஃபஸ்ட்டு ஈக்விட்டோரியல் லைனா இது டைபோல் சென்டர் சார்ஜு, இது டைபோல் சென்டர். டைபோல் சென்டர்லேருந்து பர்பண்டிகுலர் பைசெக்டர், இந்த லென்த்தை பர்பண்டிகுலராக பைசெக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஈக்விட்டோரியல் லைன். ஈக்விட்டோரியல் லைன். ஸோ ஈக்விட்டோரியல் லைன் இங்கே எப்படி இருக்கும்? ரெண்டு பர்பண்டிகுலர் பைசெக்டர் எப்படி இருக்கும்? இங்கே இருந்து திஸ் இஸ் பர்பண்டிகுலர் பைசெக்டர். இதுதான் ஈக்விட்டோரியல் லைன். திஸ் இஸ் அ பாயிண்ட். சப்போஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம், பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ பி பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம். இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இதுன்னு கண்டுபிடிக்கிறது. அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் ஆன் ஈக்விட்டோரியல் லைன் டியூ டு டைபோல். ஸோ டைபோல் இங்கே இது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். 2Lனா இது L, இதுவும் L. ஸோ இந்த பாயிண்ட் ஈக்விட்டோரியல் லைனில் R டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, R டிஸ்டன்ஸில் இது L, இது R. ஸோ நம்ம இப்போ இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். So this is L, this is R, this is L. ஏன்னா இது சேம் டிஸ்டன்ஸு, இதுவும் சேம் டிஸ்டன்ஸு, இதுவும் சேம் டிஸ்டன்ஸ் இதுக்கு, இதுவும் சேம் டிஸ்டன்ஸ் இதுக்கு. ஸோ இதுவும் சேம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இங்கே தீட்டா இருந்தால் இங்கேயும் தீட்டா தான் இருக்கும். ஸோ now we'll write this is theta and this is also theta. இதுதான் பாயிண்ட் P. இந்த பாயிண்டில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைபோல்னால் நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கிற இந்த டைபோலால் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதை இப்படி எழுதிக்கலாம் இதை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இது வந்து 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வேறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைத்தாகரஸ் தியரம் 90 L square plus R square, L square plus R square அதோட அண்டர் ரூட், அதான் L square R square அண்டர் ரூட் எக்ஸ். ஸோ இதுவும் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். L square ப்ளஸ் இதுவும் எக்ஸில் தான் இருக்கும். ஓகே, நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு தெரியும். ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் 1/4 epsilon naught into சார்ஜ் தட் இஸ் கிவிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர், இதுதான் ஜென்ரல் ஃபார்மு. ஸோ இந்த சார்ஜ் சப்போஸ் இங்கே பார்க்குற போது, எப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுக்கிற போது இங்கேருந்து மைனஸ் க்யூ சார்ஜினால இங்கே பார்க்குறோம்னா ஆல்வேஸ் இதை நம்ம ரிமெம்பர் பண்ணணும். எந்த பாயிண்டில் இருக்கிறோமோ அந்த பாயிண்டில் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கணும். அப்போ தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுக்க கணக்கு வரும். ஸோ யூனிட் பாசிட்டிவ் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா என்ன வரும்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் க்யூ சார்ஜ் அட் திஸ் பாயிண்ட் ஆன் த ஈக்விட்டோரியல் லைன் இஸ் ஈக்குவல் டு 1/4 epsilon naught into charge that is creating, this is the charge, magnitude of the charge. டைரெக்ஷன் பார்த்துக்கோ. நெகட்டிவால டைரெக்ஷன் வேறு ஏறும், பாசிட்டிவ்லி டைரெக்ஷன் வேறு வரும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? இதை ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா, இதை பி, இதை சின்னு வச்சுக்கிட்டோம். திஸ் டிஸ்டன்ஸ் இந்த சார்ஜுக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் ஏபி ஸ்கொயர். ஸோ டைரெக்ஷன் எந்த பக்கம் வரும்? நல்ல பாருங்க டைரெக்ஷன். See, this is the point A, this is the point P.
இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதுக்கும் எனக்கும் திஸ் இஸ் பிபி ஸ்கொயர், பிபி ஸ்கொயர், இதுக்கும் இது பி, இதுக்கும் எனக்கும் பிபி ஸ்கொயர், தட் இஸ் பிபி ஸ்கொயர்னா எக்ஸு, எக்ஸ் பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிபி, பிபி ஓகே, பிபியோட ஸ்கொயர், பிபியோட ஸோ திஸ் இஸ் இது அப்படி இருந்ததுன்னா ஈக்குவேஷன் மைனஸ் இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து யூனிட் சார்ஜ், வி கீப் ஏ யூனிட் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த சார்ஜு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணுறப்போ இந்த சார்ஜ் இதை தாம் பக்கம் அட்ராக்ட் பண்ணும், ஏன்னா இது பாசிட்டிவ். அதே இட் மீன்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் q சார்ஜ் வில் பி திஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். சேம் வே பாசிட்டிவ் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்கோம், திஸ் இஸ் PC. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் C. ஸோ இங்கே பாசிட்டிவ் வச்சுருக்கோம், இங்கே பாசிட்டிவ் வச்சுருக்கோம், இதுதான் க்ரியேட் பண்ணுறது, இந்த சார்ஜ் தான் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது பாசிட்டிவ், இதை இப்படி புஷ் பண்ணும், இது பாசிட்டிவ்ங்கிறதால இந்த பாசிட்டிவ் இது வந்து இதை அட்ராக்ட் பண்ணும், இது வந்து புஷ் பண்ணும். ஸோ வி கேன் சே திஸ் வில் புஷ் இட் லைக் திஸ் அலாங் திஸ் லைன். This is, we can call it as, this is we call it as E1, this we call it as E2. ஸோ ரெண்டு டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ EQ என்ன வரும், EQ is equal to electric field due to minus charge is equal to 1/4 pi epsilon naught. நம்ம கேன்னு வச்சுக்கலாம், ஷார்ட்டாக எழுதுறதுக்கு கே, ஃபைனலாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இன்ட்டு சார்ஜ் டிவைடட் பை பிபி ஸ்கொயர். பிபி ஸ்கொயரோட ஒரு எக்ஸ் ஸ்கொயரை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் அண்டர் ரூட் அதோட ஸ்கொயர் எந்த டைரெக்ஷனில் இருக்கும், எலாங் பிபி இந்த டைரெக்ஷன் இருக்குது. அதுமாதிரி E due to electric field due to positive charge at this point P is equal to K into Q divided by R square plus L square. ஏன்னா அது சேம் தானே வரும் இந்த டிஸ்டன்ஸ். K into this charge, take K into this is the charge creating here, this is the charge creating electric field here, this is charge Q into R square plus L square under root அதோட ஸ்கொயர், அதோட ஸ்கொயர். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஒரு x is equal to R square L square plus R square under root அதோட ஸ்கொயர். ஓகே, E due to plus minus Q எழுதிட்டோம். Now we have to take ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு உண்டு ஆகுது. ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு, electric field at a point P on the equatorial line, there exists two electric field due to minus Q charge at this one, due to plus Q charge at this end. இதை நம்ம எழுதிட்டோம். இதோட டைரெக்ஷன் எப்படி வரும், இதோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் வரும். ஸோ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் E2ஓட டைரெக்ஷன். ஸோ இதை வந்து E due to minus Qன்னு வச்சுக்கோ, இது E due to plus Q. ஸோ நல்லா பாருங்கள், ரெண்டு இதோட டைரெக்ஷன் வந்து எல்லாம் PD, எல்லாம் PD இந்த டைரெக்ஷனில் மைனஸ் Qனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் Qவில் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, நான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம எடுக்கணும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி எடுக்கலாம், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெக்டர் டயக்ராம் போட்டுக்குவோம், பார்ப்போம். See, this is E due to plus Q. E due to plus Q நம்ம எப்படி வச்சுக்கலாம், E due is equal to நம்ம E1ன்னு வச்சுக்குவோம். ஸோ E1 இந்த டைரெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த லைன் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் எப்படி வரைகிறோம், இங்கே ஆங்கிள் எப்படி இருக்கும், வாட் இஸ் திஸ் ஆங்கிள், சி இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஸோ இது வந்து தீட்டாவாக இருக்கும். நான் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும், ஏன்னா equally opposite angle. So E1 is making an angle theta, this one E plus Q or E1. See இங்கே நல்லா பாருங்கள், இதோட மேக்னிடியூடும் சேமு. ஸோ magnitude of E minus Q is equal to magnitude of E plus Q
which is equal to k into q, k into q. இது என்ன r square plus l square என்ன? It is r square plus l square under root is equal to x. So r square under root x, அதோட ஸ்கொயர் வந்து divided by x square. Right? Now E1 இந்த பக்கம் இருக்குது. E1 நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக மாற்றிக்கலாம். சி இப்படி வருதுன்னா இப்படி ஒன்று முடிச்சுன்னா அது இப்படி ஒன்றாவும் இப்படி ஒன்றாவும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சி E due to plus E1 and E due to minus Q also is equal to E1 or is equal to E2. ரெண்டோட magnitude same. So E due to minus Q modulus of is equal to E due to plus Q, which is equal to E நினைக்கிறேன். ரெண்டு ஈக்குவலாக இருக்குல்ல. இதோட மேக்னிடியூடும் இதுதான் இதோட மேக்னிடியூட், அது டைரெக்ஷன். இதோட மேக்னிடியூட் இது டைரெக்ஷன். ஸோ அப்படி இருக்கிற போது ஈவன் நம்ம ரெண்டு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். எப்படி இதை ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஸோ E1 மேக்னிடியூட E1ஓட மேக்னிடியூடும் E1ஓட மேக்னிடியூடும் E2ஓட மேக்னிடியூடு இஸ் ஈக்குவல் டு E2. எப்படி நம்ம எழுதிக்கலாம். அதை நம்ம சிம்பிளாக இப்படி எழுதிக்கலாம். E அப்படி எழுதிக்கலாம், விச் இஸ் E1. ஸோ E1 இது E1ங்கிறது E1 வந்து E மைனஸ் Q வந்து நம்ம E1ன்னு வச்சுக்கோம். E மைனஸ் Q சாரி E டியூ டு ப்ளஸ் Qவை E1 வச்சுக்கோ. E டியூ டு ப்ளஸ் Q E1 வச்சுக்கோ. E டியூ டு மைனஸ் Qவை நம்ம E2ன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம இதோட ரிசல்ட் எடுக்கிறதுனா ரெண்டு இன்க்ளைண்டாக இருக்குது. எப்படி பார்க்கலாம்னா சி அட் பாயிண்ட் P E1 வந்து this is due to Q E1 and this is minus Q, that is we call it as E2. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்குது. ஸோ போட்டோம்னா this is theta and this is also theta. ஸோ ரெண்டையும் நம்ம வெர்டிக்கல் ஹொரிசான்டல் காம்பனண்ட்டாக மாற்றிக்கலாம். எப்படி E1 இப்படி போகுது, ஆங்கிள் தீட்டா இப்படி இருக்குது. ஸோ இது E1னா ஹைபாட்னியஸ். ஸோ இது என்ன வரும், ஆங்கிளுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னா சைன் தீட்டா வரும். ஹைபாட்னியஸ் இன்ட்டு சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள். ஸோ இது இப்படி போகிறதுனால இது வந்து இப்படி போய் ரெண்டு சேர் இடம் இப்படி போய் சேர் இடம் ஒன்று. ஸோ இந்த டைரெக்ஷனில் அப்போ டைரெக்ஷன் இருக்குது. தீட்டா பக்கத்தில் இருக்க சைடு ஹைபாட்னியஸ் இன்ட்டு காஸ் தீட்டா. தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்காங்க அது இ காஸ் தீட்டா. ஸோ சேம் வே இதை எடுத்துக்கிட்டோம்னா திஸ் போர்ஷன் எடுத்தால் இப்போ இந்த போர்ஷன் எடுத்துக்கோங்க. திஸ் போர்ஷன் இஸ் தீட்டான்னு எடுத்துக்கிட்டு இது இப்படி வருது. ஸோ நம்ம இதை இப்படி போட்டு இப்படி போடலாம் காம்பனண்ட்டாக. ஸோ இது வந்து என்ன E2, இந்த போர்ஷன் E2. ஸோ ஹைபாட்னியஸ் திஸ் இஸ் ஹைபாட்னியஸ் இது எங்கே தீட்டாவுக்கு இந்த சைடு தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ காஸ் தீட்டா. ஸோ இந்த சைடு என்ன ஆப்வியஸ்லி இது E2 சைன் தீட்டா. ஸோ ரெண்டு வெக்டருக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ஸோ we can ரெண்டு அட் பாயிண்ட் P எப்படி பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து இதை வந்து தூக்கி நம்ம இந்த பக்கம் போட்டுக்கலாம். திஸ் இஸ் பாயிண்ட் P ஈக்குவலன்ட் வெக்டர், இது தூக்கி இங்கே போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு E1 சைன் தீட்டா. இதுக்கு நம்ம ஈக்குவலன்ட் வெக்டர் போட்டுக்கலாம். இது தூக்கி இந்த பாயிண்டில் இப்படி வரும்போது திஸ் இஸ் பாயிண்ட் P, திஸ் இஸ் E2 சைன் தீட்டா இப்படி எழுதிக்கலாம். அதை E2 சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகே, நான் இப்போ என்னென்ன இருக்குது, ஒரு காம்பனண்ட் மேலே போகுது, தட் இஸ் E1 சைன் தீட்டா. இன்னொரு காம்பனண்ட் இந்த பக்கம் போகுது அட் பாயிண்ட் Pயில், இந்த பாயிண்டில் E1 காஸ் தீட்டா. இன்னும் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏன்னா இந்த வெக்டருக்கு பார்த்தோம் நம்ம இந்த வெக்டரை ரெண்டாக உடைச்சிட்டோம். இந்த வெக்டர் ரெண்டாக உடைச்சோம், இப்படி உடைப்போம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு E2 பாயிண்ட் Pயில் E2 சைன் தீட்டா. ஸோ இந்த பக்கம் வருது E2 சைன் தீட்டா, இந்த பக்கம் வருது E2 காஸ் தீட்டா. E1 E2 சேம், ஏன்னா மேக்னிடியூட் ஆஃப் தி
மேக்னிடியூட் ஆஃப் மைனஸ் கியூ மேக்னிடியூட் ஆஃப் ப்ளஸ் கியூ ரெண்டு சேமாக இருக்குது, நம்ம ஈன்னு வச்சுக்கிறோம். ஸோ அதை நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம், இது ரெண்டு இ நெட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் த வெர்டிக்கல் டைரெக்ஷனை E1 sin theta ப்ளஸ் E1 sin theta. இப்போ இந்த சைடு ப்ளஸ்ன்னு எடுத்தால் இந்த சைடு கீழே போகிறது மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ வில் டேக் மைனஸ் E1 E2 sin theta ரெண்டோட மேக்னிடியூட் சேம், E1 ஓட E2 மேக்னிடியூட் சேம் is equal to 0. It means no electric field in vertical direction. Horizontal direction in E electric field in horizontal direction is equal to ரெண்டு ஒரே டைரெக்ஷனில் இருக்குது, E2 cos theta plus E2 cos theta is equal to E1 cos theta plus E2 cos theta. E1 E2 equal, ஏன்னா E2 E due to minus Q is equal to E due to plus Q அப்படின்னா E1 E2 ரெண்டு சேமு is equal to இது Eன்னு வச்சுக்கலாம், இது Eன்னு வச்சுக்கலாம், 2E cos theta. இது ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபைடு ஃபிகராக போட்டோம்னா ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே Pயில் ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. திஸ் இஸ் டியூ டு மைனஸ் E1ன்னு வச்சுக்கோ, டியூ டு ப்ளஸ் 2 E2ன்னு வச்சுக்கோ. எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா என்ன வருது, தெர் இஸ் ஒன்லி ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் த ஹொரிசாண்டல் டைரெக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இது ரெண்டோட ரிசல்டன், தட் இஸ் ஈக்குவல் டு 2 into E into cos theta. வெர்டிக்கல் கம்பனண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெட் டைபோல் என்ன, நெட் டைபோலுங்கிறது டைபோல் டியூ டு மைனஸ் சார்ஜ் அட் திஸ் பாயிண்ட், டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் டியூ டு மைனஸ் சார்ஜ் அண்ட் டியூ டு ப்ளஸ் சார்ஜ் ஆஃப் தி டைபோல். Net dipole is equal to E net dipole is equal to 2 into E into cos theta. 2 into E into cos theta. Okay. Two into E into cos theta, which is equal to 2. E என்ன வரும், C E is equal to net E is equal to modulus of E1 or modulus of E2, which is equal to which is equal to 1 by 4 pi epsilon naught into charge divided by the distance ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் என்ன வருது, இதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, இதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, வேறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் அண்டர் ரூட். ஸோ நம்ம ஈயை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ வி கேன் ரைட் இ இஸ் ஈக்குவல் டு கியூ, இதை நம்ம கியூன்னு எழுதிக்கலாம், பின்னாடி அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ 2K பிகாஸ் E1 E2 ரெண்டோட மேக்னிடியூடு ஈக்குவல், இதுதான் மேக்னிடியூடு ஈக்குவல். E1 is equal to E2, so we will write it as E. So K into Q, distance is over R square plus L square under root. So we 2 into K into Q divided by under root R square plus L square. Okay, அதோட ஸ்கொயர் E1 E2 ரெண்டும் அதோட ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா என்ன வருது, காஸ் தீட்டாவுக்கு வேல்யூ எப்படி போடலாம், இது தீட்டா, இது 90 டிகிரி, காஸ் தீட்டா வந்து பேஸ் பை ஹைபாட்னியூஸ், ஸோ இஸ் equal to x by L. So this is equal to 2K into Q, sorry, it is L by X, it should be L by X, 2LQ into K, 2LQ into K divided by இதோட ஸ்கொயர்னா R square plus L square.
ஓகே ஸ்கொயர் பண்ண எக்ஸ் என்ன வரும் எக்ஸ் ஆஸ் இட் இஸ் எக்ஸோட டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர் அண்டர் ரூட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் அதோட பவர் போட்டுக்கிறோம். ஸோ தேர்ஃபார் இ நெட் இ ரிசல்டன்ட் ஆர் இ நெட் இஸ் ஈக்குவல் டு 2L கியூ நம்ம எப்படி தான் டைபோல் மூமெண்ட் பிகாஸ் டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 into 2L into Q dipole moment into K divided by R square plus L square இது R square power 1 3/2. When R is much greater than X, we can write E resultant field is equal to P की value நம்ம K की value 1/4 pi epsilon naught 0 into this divided by இங்கே R square L square R is much greater than L னா L can be equal to 0 L can be neglected. ஸோ இந்த இடத்துல R much greater than L னா L நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்லெக்ட் பண்ண R square into to the power 3/2 இது cancel ஆகிடும் that is 2 into 3/2 cancel ஆகிடும் is equal to R cube. So this will become R cube. Direction. So now we have to find out the direction. Direction in the direction irukku resultant. As it is நம்ம பார்த்துருக்கோம். As it is என்ன பார்த்துருக்கோம்னா இங்கே E cos theta ரெண்டும் ஆட் ஆகுது இது கேன்சல் ஆகுது. ஸோ டைரக்ஷன் E net will be in this direction. So E resultant or E net இது E netன்னு சொல்கிற net electric field due to dipole at the axial point. ஸோ நம்ம இதை வெக்டர் ஃபார்மில் எழுதுகிறோம்னா சி நமக்கு தெரியும் P எந்த டைரெக்ஷன் இருக்குது P இந்த டைரெக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன் இருக்குது நல்லா நோட் பண்ணுங்க இன் ஆக்சியல் பாயிண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது P இந்த பக்கம் இருக்குது ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன் திஸ் டைரெக்ஷன் இங்கே பார்த்து போனால் இன் திஸ் டைரெக்ஷன் ஓகே now we can write electric field in of net or resultant is equal to இதெல்லாம் 1/4 pi கேன்னு எழுதிக்கலாம் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணோம் கடைசியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் பை ஆர் கியூப் அண்ட் இந்த திஸ் இஸ் இது எப்படி எழுதலாம் ப்ளஸ் ஐ கேப்னு எழுதணும்னா ப்ளஸ் ஐ கேப்னு மைனஸ் ஐ கேப்னு எழுதலாம் மைனஸ் ஐ கேப் ஆர் வி கேன் ரைட் இ is equal to K into P divided by R cube. This point you have to note R is greater than அதுக்கப்புறம் தான் இது வருது R is இந்த பாயிண்ட் வரலன்னா இதோட நிற்குது ஐ கேப்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா மைனஸ் ஆஃப் ஏன்னா டைபோல் மூமெண்ட் இது இருக்குது இது இந்த பக்கம் வரும் டைபோல் மூமெண்ட் இந்த டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நெகட்டிவ் ஆஃப் டைபோல் மூமெண்ட் we can write மைனஸ் K into P வெக்டர் எப்படி எழுதலாம் உங்களுக்கு எப்படி சௌரியப்படுதோ அப்படி எழுதிக்கலாம் எப்படி எழுதலாம் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட அதோட திஸ் இஸ் என்னது திஸ் இஸ் மேக்னிடியூட் அண்ட் திஸ் இஸ் த மேக்னிடியூட் பார்ட் அண்ட் திஸ் இஸ் த டைரக்ஷன் பார்ட் ஸோ அதனால் நம்ம இதை வந்து நம்ம எப்படி மேக்னிடியூடும் டைரக்ஷன் எழுதிக்கலாம் ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் therefore we can conclude the dipole moment vector and net resultant electric field vector are opposite to each other. Very very important point. JEE numerical போடுறபோது this point will come handy. அதாவது என்ன பண்ணால் this is dipole moment in the present case this is electric field vector so ஒன்று இப்படி போகுது ஒன்று எப்படி போகுது ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள angle theta is equal to 180 degree so we can come to the we can write in magnitude electric field is equal to K into P divided by R cube where P stands for dipole moment. நோட் பண்ணுங்கள் ஆக்சியல் லைனில் இதால் மல்டிப்ளை பை 2 பண்ணோம்னா ஈக்குட்டோரியல் லைன் இதை மல்டிப்ளை பை 2 பண்ணோம்னா ஆக்சியல் லைன் வரும் அந்த 2 எடுத்துட்டோம்னா ஈக்குட்டோரியல் லைன் வரும் திஸ் த டிஃப்ரென்ஸ்